வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு பாசிப்பருப்பு வச்சு அல்வா எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போகிறதுனால ஸ்வீட்டோடு இன்றைக்கி தமிழ் வருஷப்பருப்பு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இங்கே பாசிப்பருப்பு அல்வா செய்கிறதுக்கு தேவையான ஒரு 50 கிராம் சிறுபருப்பு, அதாவது வந்து பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம், இது வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து முந்திரி பருப்பு வந்து கூட சேர்க்கணும் வறுத்து. நம்மளுக்கு வந்து இப்போ கடலை மாவும் நம்மளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி வெல்லம் வந்து நல்லா சீவி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நெய் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ஃப்ளேவருக்கு நமக்கு ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கலராக மாறணும், ஒரு கோல்டன் கலர் வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நம்ம கலர் மாறி வரணும். கொஞ்சம் சிம்மரில் வச்சே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஏனத்தில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து முந்திரி பருப்பு கேஷ்யூ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு இருந்தால் போதும். சும்மா நமக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கரண்டி, அதாவது வந்து ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி வரா மாதிரி இதையும் சிம்மரில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் வந்து ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. நமக்கு மிக்சியில் வந்து இந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். எப்படியே நம்ம வந்து தூள் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையுமே வந்து பொடி ஆக்கிட போகிறோம். நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக நம்மளுக்கு எவ்வளோ நல்லா நைஸ் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கடலை மாவு வறுக்கணும். கடலை மாவு எவ்வளோ எடுக்கலாம்னா ஒரு 50 கிராம் எடுக்கணும். 50 கிராம்ஸ் எடுக்கிறோம். இது எல்லாமே சேர்த்து மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணணும். சுகர் வந்து நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் அப்படியே சிம்மரில் வச்சே ரோஸ்ட் பண்ணணும். தீஞ்சி போயிடக்கூடாது. நல்லா பக்கத்துலேயே இருந்து சிம்மரில் வச்சு நல்லா இதை வந்து இந்த பச்சை வாசனைலாம் போகணும். கடலை மாவில் இருக்கிற பச்சை வாசனை போனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு அல்வாவுக்கு. இப்போ நம்மளுக்கு இது ரோஸ்ட் பண்ணும்போது இந்த நெய்யோடு செய்கிறதுனால கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதே மிக்ஸி கப்லேயே நம்ம போட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம ஃபைனாக இது பண்ணிக்கலாம். திருப்பி வந்து ஒரு பவுடராக வந்து ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது இது நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். இது மெஷர்மெண்ட், அதாவது இந்த கப்பு வந்து எனக்கு ஒரு 50 கிராம் கொள்ளும். ஸோ 50 கிராம் ஒரு கப்பு வந்து இந்த நம்ம அரைச்ச பவுடர் இருக்குன்னா வெல்லம் வந்து ஒரு 1.25 கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் சேர்க்கல, அதுக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அது நம்ம வெல்லத்தை போட்டுடலாம். இது வந்து பாகு பதம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து அந்த கரைஞ்சி வந்தாலே நம்மளுக்கு போதும். இப்போது வெல்லம் நல்லா கொதித்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு இல்லை கலரிக்கலாம். அப்படியே அல்வா எப்படி நம்ம கலருவோமோ அதே மாதிரி தான். இப்போ கோதுமை அல்வா பண்ணுறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான், சேம் தான். கோதுமைக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பாசிப்பருப்பு செய்கிறோம். கேசரி செய்கிறோம். எப்போ பார்த்தாலும் ஒரு பூஜை ஒரு பண்டிகைன்னா கேசரி செய்வாங்க. அந்த டைம் நம்ம இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இப்போ சிம்மில் வச்சு நம்ம மெதுவாக கலரி கொடுத்துட்டே இருந்தால் அது அப்படியே சுற்றி வந்து கொதித்து கட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஏன்னா வெளியே தள்ளிடுவாங்க, அதிகமாகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி. இப்போ பாருங்கள், அப்படியே வந்து ஃபைனலாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. கோதுமை அல்வா, பாசிப்பருப்பு அல்வா இதெல்லாமே இந்த மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒயிட் சுகருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் பிடிக்கல இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான அல்வா ரெடி. பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இதான் பதம் நம்மளுக்கு. உங்களுக்கு மேலே வேணும்னா நீங்கள் நட்ஸு, பாதாம், முந்திரி எல்லாமே நல்லா நைஸாக சீவிட்டு நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் அதை சேர்க்கலை, ஏன்னா நம்ம கேஷ்யூ சேர்த்துப்போம் இல்லைங்களா மிக்சியில் அரைச்சி. ஸோ நான் வந்து அதை சேர்க்கலை. சூப்பரான நம்முடைய ஒரு வெல்லம் சேர்த்துருக்கனால ஒரு ஹெல்த்தியான பாசிப்பருப்பும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.